அன்பு உறவுகளே, உங்கள் எல்லோருக்கும் என் இனிய வாழ்த்துக்கள். எதுக்குன்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு மாட்டுப்பொங்கல். நான் மாட்டுப்பொங்கல் வாழ்த்துக்கள்னு சொன்னால் கிண்டல் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் வாழ்த்துக்கள் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ மாட்டுப்பொங்கல் நம்மலாம் இன்னைக்கு கொண்டாடுறோம் இல்லையா? எப்படி கொண்டாடுறோம்? பாரம்பரிய முறைப்படி எல்லா வீடுகள்லையும் செய்கிறோமா? மாடுகளை மறந்தே போயிடும். பால் மட்டும் இல்லைன்னா காப்பி குடிக்க முடியாது. ஒரு நாளைக்கு பால் இல்லைன்னா உள்ள எதுவுமே இறங்காது. ஆனால் அது கொடுக்குற அந்த மாடுகளை நம்ம நினச்சே பார்க்குறதில்ல இல்லைங்களா? எனக்கெல்லாம் விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து எங்கள் வீடுகளில் நிறைய மாடு இருக்கும். வீட்டுக்கு பின்னாடி இருக்க கொட்டகையில் நிறைய மாடுகள் இருக்கும். இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு கூட எங்கள் வீட்டில் பெருசாக ஒன்றும் இருக்காது. ஆனால் இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு பாருங்கள், முதல் நாள் அந்த விடிய காலையிலேருந்தே எல்லா மாடுகளையும் கழுவி கொம்புகளுக்கு பெயிண்ட் அடித்து மாலை போட்டு அதுகளெல்லாம் வரிசையாக கட்டி வச்சு அதுகளுக்கு சாம்பிராணி புகையெல்லாம் காட்டி அதுக்கப்புறம் அதுகளுக்கு பொங்கல் கொடுத்து அவ்வளோ சந்தோஷமாக இருப்போம். நாங்கள் அத்தனை பேரும் அந்த மாட்டுக்கொட்டையில் தான் இருப்போம். அந்த கொட்டையெல்லாம் பாட்டி காலையிலேயே சாணி போட்டு மொழிக்கி அழகாக கோலமெல்லாம் போட்டு பூந்தோரணமெல்லாம் கட்டி, காகித பூவில் உண்மையிலே பூந்தோரணமெல்லாம் கட்டி ரொம்ப சிறப்பாக வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களுக்கெல்லாம் அன்னைக்கு எல்லா பண்டிகையை விட அந்த பண்டிகை தான் ரொம்ப பெரிய பண்டிகையாக தெரியும். அவ்வளோ விசேஷமாக எல்லாம் செஞ்சு எல்லாம் கொண்டாடுவாங்க. இப்போது அந்த மாட்டு பொங்கல்ங்கிறது நம்ம நினைவுகளில் மட்டும்தான் இருக்குது. நேராக ஒன்றுமே இல்லை. ஏதாவது அதை பற்றி பார்க்கணுன்னா, மாட்டுப்பொங்கல் பார்க்கணுன்னா கூட நம்ம ஏதாவது கிராமத்துக்கு போகணும், இல்லைன்னா ஏதாவது தொலை தூரத்தில் போய் பார்க்கணும், இல்லைன்னா நம்ம டிவியில் பார்க்குறோம், அவ்வளோதான். நம்ம வீடுகளில் அதெல்லாம் காணாமல் போயிடுச்சு இல்லைங்களா? ஏன் நம்ம மாடர்னாக மாறிக்கிட்டு வரோம், காலத்துக்கேற்ற நம்மளை மாற்றிக்கிட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் இதையெல்லாம் இந்த பாரம்பரியங்களை எல்லாம் மறந்து போயிட்டுருக்கோம். கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். நமக்கு இதெல்லாம் இருக்கும்போது நம்ம எப்படி சந்தோஷமாக இருந்தோம். இப்போ நம்மளுடைய வாழ்க்கை எப்படி மெஷின் மாதிரி போயிட்டுருக்கு, இயந்திரத்தனமாக போய்கிட்டு இருக்குது. எந்த சந்தோஷமும் பெருசாக மனசுக்குள்ளே பாதிக்கிறதில்ல. ஒரு பண்டிகை நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், கிறிஸ்மஸ் அன்னைக்கு என்னங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குமா அப்படின்னா, என்னங்க மேடம், வீட்டுக்கு போய் ஒரு கேக் வெட்டினா முடிஞ்சு போச்சு. மதியானம் நாங்கள் ஃபேமிலியோட ஏதோ ஒரு பெரிய ஹோட்டல் பேர் சொல்லி அந்த ஹோட்டலில் போய் நாங்கள் சாப்பிட்டு வந்தால் கிறிஸ்மஸ் முடிஞ்சு அப்படி சொன்னாங்க. கேட்கும்போது வலிச்சது. எவ்வளோ அந்த காலத்துலலாம், அந்த காலங்குமே ரொம்பலாம் இல்லை, நம்ம கூட்டு குடும்பமாக நம்ம வீடுகளோட எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கும்போது நம்ம கவனிச்சிருக்கோம். நம்ம வீடுகளில் ஒரு வாரத்துக்கு பண்டிகைன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எண்ணெய் சட்டி வச்சு பலகாரம் சுட ஆரம்பிச்சிருவாங்க. எண்ணெய் சட்டி வைக்கலைன்னா என்னம்மா பண்டிகைன்னு பாட்டி கேட்பாங்க. பலகாரம் சுட்டு அண்டாவான்னு அரைச்சி வச்சுருப்பாங்க. அந்த பண்டிகை அன்னைக்கு நமக்கு பெரிய வேலையாக இருக்கும். புது துணி போடுறது, கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்த உடனே புது துணி போடுறது, பலகாரங்களை அம்மா வச்சு கொடுப்பாங்க. நம்ம ஒவ்வொரு வீடுகளுக்காக கொண்டு போய் கொடுத்துட்டு ஓடிட்டு வந்துட்டு இருப்போம். அந்த சந்தோஷம் இப்போ நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்குறோமா? இல்லையே, எல்லாத்தையும் மறந்துட்டோம். டிவி முன்னாடி உட்காந்துக்கிறோம். இன்றைக்கி பட்டிமன்றம் இருக்குது, அவங்க டான்ஸ் ஆடுறாங்க, இவங்க பாட்டு பாடுறாங்க, இந்த படம் போடுறாங்க. அந்த பண்டிகையோட என்ஜாய்மெண்ட்டை அந்த டிவி பார்க்குறதுலேயே முடிஞ்சு போயிடும். நம்மளுடைய பாரம்பரியமான இந்த விழாக்கள் இதெல்லாமே வெறும் நினைவுகளோட, அதாவது நான் ஏற்கனவே ஒரு கவிதை எழுதியிருந்த வேற ஒரு விஷயத்துக்காக, ஆனால் அது இந்த இடத்துல பதிவு பண்ணலான்னு நினைக்கிறேன். என் வாழ்வின் வசந்த நினைவுகள் கனவுகளாய் மட்டுமின்று